லாஸ்ட் கிளாஸில் ஃபிசிக்ஸில் லாஸ் ஆஃப் மோஷன் யூனிட் 1ல் சரிங்களா, ஃபோர்ஸ்னால் என்ன, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ அதோட கண்டினியூஷன் நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படிங்கிறது சரிங்களா. நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறது த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா, அதாவது இனிஷியலாக ஒரு பாடி வந்து உங்களுக்கு u அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்கும், ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து v அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது சரிங்களா. இனிஷியல் மொமெண்டம் எவ்வளோ அப்படின்னா mu, ஃபைனல் மொமெண்டம் எவ்வளோ அப்படின்னா mv. ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது muலேருந்து mvயை மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ, அதான் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பை த டைம் டேக்கன். ஓகேங்களா. ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் சரிங்களா. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டால் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். தட் இஸ் நத்திங் பட் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் k. ஓகேவா. ஸோ f is equal to km v minus u divided by t. ஓகே, அந்த v minus u அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம போடுறப்போ அந்த v minus u by t அப்படிங்கிறது நத்திங் பட் ஆக்சிலரேஷன். ஸோ நமக்கு இந்த தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேங்களா. ஸோ ஒரு நியூட்டன் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது கிலோகிராம் மாஸோட நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் இஸ் வாட் அ நியூட்டன். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1 kgf. ஓகேங்களா. ஸோ 1 கிலோ f அப்படிங்கிறது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, தட் இஸ் நத்திங் பட் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ 1 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10, அப்ராக்சிமேட்டாக நம்ம அதை 9.8 10ன்னு மாற்றிக்கிறோம், 10 நியூட்டன். ஓகேங்களா. தட் இஸ் வாட் சம் பேசிக் டேர்ம்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் அப்படின்னா என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். திஸ் இஸ் நோ இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் த ஷார்ட் டியூரேஷன், ஒரு இம்பேக்ட் எஃபெக்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா I is equal to what is the force acting into the time taken. ஓகேங்களா. that is what the impulse, a larger force acting at the short duration of time. இதுக்கு என்னென்ன உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆட்டோமொபைலில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிரேக் போடுறப்போ, தட் இஸ் வாட் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் சரிங்களா. தேர்ட் லா நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் மேலே ஃப்ளை ஆகுது. பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகிறப்போ அது என்ன பண்ணுது, அது வந்து அந்த விங்ஸ் வந்து ஏரை வந்து கீழே புஷ் பண்ணுது டவுன்வேர்டில். இன் டர்ன் த ஏர் வந்து உங்களுக்கு பேர்டை அப்வேர்டை புஷ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வாட் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்விம்மிங் ஒரு பர்சன் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா he pushes the water backwards, okay, using the hand, but he moves forward. Okay, these are some of the examples of Newton's third law. Okay, the next comes the principles of conservation of linear momentum. இதுக்கு என்ன, வாட் இஸ் அதுனா principles of conservation அப்படின்னா the momentum is not changed until the external force is being acted. ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ நீங்கள் ஒரு பாடி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. யூ கன்சிடர் ஆப்ஜெக்ட் A and B. It is moving with the velocity u1 and v1 initially. When it is moving in this direction, okay, ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொலைட் ஆகுது. கொலைட் ஆகிறப்போ
ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பி மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, தட் இஸ் எஃப்ஏ. பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஏ மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, தட் இஸ் எஃப்பி. ஓகே, ஸோ ஜஸ்ட் see a force on the body B due to A. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏ. ஓகே, அது எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு பாடி ஏலேருந்து பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு எவ்வளோ அப்படின்னா பியோட வெலாசிட்டி என்ன உங்களுக்கு ஃபைனலாக v2. இனிஷியலாக எவ்வளோ உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி பியோடது u2. ஸோ மாஸ் இன்ட்டு v2 minus u2. That is force on A is equal to mass into V2 minus U2. ஓகேங்களா, அதே மாதிரி பியில் ஆப்ஜெக்ட் பி ஏல என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு V1 minus U1. ஓகேங்களா, ஸோ ஃபார் தி ஆப்ஜெக்ட் டு பி இன் ஈக்லிபிரியம் போத் தீஸ் மஸ்ட் பி ஈக்குவல். ஓகேங்களா, ஆக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், பட் இது ஆப்போசிட் டிரெக்ஷன், ரைட். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எம் V1 minus U1 இஸ் ஈக்குவல் டு M2 V2 minus U2 பண்ணிங்க அப்படின்னா விச் தட் மஸ்ட் பி ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு ஈக்குவேஷன் M1 V1 ப்ளஸ் M2 V2 இஸ் ஈக்குவல் டு M1 U1 ப்ளஸ் M2 U2. ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகே, so rocket propulsion is some of the examples of Newton's third law. ஸோ நம்ம வந்து ஃபியூயலை வந்து நம்ம சேம்பரில் வந்து பர்ன் பண்ணுறப்போ இட் எக்ஸர்ட் சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அந்த கேஸ் உங்களுக்கு எமர்ஜ் ஆகுது அவுட்வர்ட்ஸில். ஸோ அது வந்து இன் டர்ன் மேக்ஸ் தி ராக்கெட் டு மூவ் அப். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. த நெக்ஸ்ட் கம்ஸ் வாட் இஸ் கிராவிடேஷன். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எர்த்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங். சரிங்களா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட். ஓகேங்களா, ஸோ லா ஆஃப் கிராவிடேஷன் என்னென்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் M1 M2 அண்ட் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் பிட்வீன் தெம். ஓகேங்களா, ஸோ எஃப் இஸ் டைரக்ட் ப்ரப்போர்ஷனல் டு M1 M2. F is indirect proportional to the distance between them. ஸோ நீங்கள் அதை கோரிலேட் பண்ணிங்க அப்படின்னா F is direct proportional to M1 M2 by R square. அந்த proportionality constant we are replacing by the gravitational constant, that is G. So F is equal to G M1 M2 by R square. G is nothing but the universal gravitational force, அதாவது எர்த்தோட gravitational pull. That is nothing but 6.674 10 power minus 11 Newton meter square per kg minus 2. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வாட் தி கிராவிடேஷனல் எஃபெக்ட். இப்போ நம்ம இதையே பார்த்தீங்க அப்படின்னா எர்த்துக்கும் மாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது M அப்படிங்கிற மாஸு. எர்த்தோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் M. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நீங்கள் டெரிவேஷன் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு GM ஸ்மால் m டிவைட் பை த ரேடியஸ் பிட்வீன் தெம் R ஸ்கொயர். ஓகேங்களா, நமக்கு எர்த்தோட ஆப்ஜெக்ட் மாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா இல்லை நமக்கு நம்மளோட ஆப்ஜெக்டோட மாஸ் ஸ்மால் எம்மோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா we can find out the radius of the கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது ரேடியஸும் நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வேல்யூஸும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு we can put the known values and unknown values என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5.972 × 10 power minus 14 kg. இது வந்து மாஸ் ஆஃப் தி எர்த். சரிங்களா, ஸோ நமக்கு தெரியும் வேரியேஷன் ஆஃப் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது எர்த்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த் இங்கேயே இருக்குன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எர்த்து. சரிங்களா, ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர் அப்படின்ற சென்ஸ் உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இஃப் தி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அப், if it goes with the altitude h அப்படின்னா இந்த ஹைட்டில் உங்களுக்கு gravitational force will be lesser. So the gravitation is indirectly proportional to the distance. ஓகேங்களா, ஸோ இப்போது this is what the variations. ஓகேங்களா, apparent weight அப்படின்னா என்ன? apparent weight அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரோலர் கோஸ்டரில் வந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். when we are falling down our weight will be lost.
ஓகேங்களா. ஸோ தி அப்பேரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் ஆஃப் தி பாடி அக்வயர்ட் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அந்த பாடியில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து உங்களுக்கு அப்பேரண்ட் வெயிட். ஓகேங்களா. அதே இது நம்ம நீங்கள் யோசிக்கலாம், நம்ம லிஃப்ட்டில் வந்து போகிறோம், இஃப் யூ ஆர் கோயிங் அப்வர்ட்ஸ், சரிங்களா, மேலே ஏறுறோம் அப்படின்னா நமக்கு அப்பேரண்ட் வெயிட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்மளோட வெயிட்டு ப்ளஸ் லிஃப்ட்டோட வெயிட் என்ன அதெல்லாம் வந்து, அப்புறம் உங்களுக்கு ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி என்ன அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். சப்போஸ் நம்ம ஃப்ரீ ஃபால் கீழே இறங்கிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் அப்பான் த மூமெண்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறோம், அப்வர்ட்ஸாக டவுன்வர்ட்ஸாக அப்படிங்கிறத பொறுத்து வி ஹாவ் த வேல்யூஸ். ஸோ இந்த கிராஃப் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக சொல்லும். ஓகேவா. ஃபஸ்ட்டு லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் டிரெக்ஷன், சரிங்களா. லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் அப்படின்னா நம்மளோட டோட்டல் அப்பேரண்ட் வெயிட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வெயிட்டு ப்ளஸ் லிஃப்ட் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அதோட வெயிட்டு, சரிங்களா. ஏ அப்படிங்கிறது லிஃப்ட் எந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு, ஆக்சலரேஷன் மூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ டபிள்யூ அப்படிங்கிற நம்ம வெயிட் அப்படிங்கிறது எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் எம்ஏ. ஸோ அப்பேரண்ட் வெயிட் பாருங்கள், நம்மளோட வெயிட் ப்ளஸ் லிஃப்டோட அந்த ஆக்சலரேஷன் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வருது, சரிங்களா. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் தி நார்மல். when the lift is moving downwards இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்கன்னா the apparent weight will be என்னன்னா the apparent weight will be weight, நம்மளோட வெயிட்டு அது கீழே டவுன்வர்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால மைனஸ் எம்ஏ. ஓகே. ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு m into g minus ma. ஸோ மாஸ் g minus a வரும் உங்களுக்கு. ஸோ த வேல்யூ வந்து உங்களுக்கு லெஸ் தேன் த நார்மல் வெயிட். ஓகேங்களா. இஃப் த லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட், லிஃப்ட் மூவே ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லிஃப்ட் மூவே ஆகலை அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, மூவ் ஆகலைன்னா ஸ்மால் ஏ வந்து உங்களுக்கு 0, சரிங்களா. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ மட்டும் வரும். ஓகேங்களா. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு எம்ஜி, நம்மளோட வெயிட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா. லாஸ்ட் கேஸ் இஃப் த லிஃப்ட் இஸ் ஃபாலிங் ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி ஈக்குவல் டு ஏ. அப்போது உங்களுக்கு வெயிட்டு மைனஸ் எம்ஏன்னு வரும். உங்களுக்கு வெயிட் அப்படிங்கிறது என்னது, எம் இன்ட்டு ஜி மைனஸ் எம் இன்ட்டு ஏ. ஜியும் ஏவும் ஈக்குவல் அப்படின்னா இந்த வேல்யூ 0 வருமா. அப்போது இந்த அப்பேரண்ட் வெயிட் என்ன ஆகும் உங்களுக்கு 0, நம்ம ஃப்ரீயாக ஃபாலோ ஆகிட்டுருக்கலாம். ஓகேவா. இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் வெயிட்லெஸ்னஸ். ஓகே. ரோலர் கோஸ்டரில் நம்ம இறங்கிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட அப்பேரண்ட் வெயிட் இஸ் 0. ஓகே. பிகாஸ் த ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அண்ட் நம்மளோட ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இட் இஸ் ஈக்குவல், சரிங்களா, ஃப்ரீ ஃபாலிங் கண்டிஷனில். ஸோ திஸ் இஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் வெயிட்லெஸ்னஸ். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், when the person in the lift moves downwards, the acceleration A and acceleration to gravity G will be equal. This condition is called as weightlessness. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வாட் த கான்செப்ட்ஸ். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா we have seen about the Newton's second law of conservation of linear momentum, சரிங்களா. அதுக்கப்புறம் வெயிட்லெஸ்னஸ்னால் என்ன, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் என்ன, தேர்ட் லா என்ன, இது எல்லாமே we have seen in this topic. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிராவிடேஷன் லாக்கு என்னென்ன லா வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம எர்த்தில் மூவ் ஆகிட்டு இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இதில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வி கேன் ஃபைண்ட் என்னென்ன வேரியஸ் நியூ ஸ்டார்ஸ் இருக்கா, பிளானட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு எர்த்தில் இருக்கிறப்ப அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டோட இர்ரெகுலாரிட்டிஸ் என்ன இருக்குது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் வி ஹாவ் கவர்ட், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் யூனிட் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.